அனைவருக்கும் வணக்கம். நான் தங்க என்ன ஆச்சு கரெக்டா கனெக்டிங் சரியா கிடைக்க மாட்டேங்குது. போகுதா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி தேதி 23. இன்றைக்கி நாம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தியிருந்தோம். அதை நண்பர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓடுதா? யாராவது கமெண்டில் போடுங்க, லைவ் ஓடுதான்னு. எனக்கே தெரியல ஓடுதா இல்லையான்னு. லைவ் ஓடிட்டு இருக்கா, ஓடலையா? ஓகே. இன்றைக்கி அந்த சம்பள பாக்கி பிரச்சனையை பற்றி நாம் பேச போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் தெரியப்படுத்தியிருந்தோம். சம்பள பாக்கி பிரச்சனை எந்த ஊருக்கான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரிக்கான சம்பள பாக்கி பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நாம் லைவில் பேசுகிறோம் நண்பர்களே. இப்போ வரைக்கும் நம்மளுடைய நோக்கம் இது இரண்டுமே ஓனர் டிரைவர் இந்த இரண்டு பேரையும் ஒற்றுமையான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் நாம் முயற்சிகள் எடுத்துட்ருக்கோம். அதற்கான பணிகளை மட்டும்தான் இப்போ வரைக்கும் நாம் பார்த்துட்ருக்கோம். ஓனரையும் டிரைவரையும் எதிரி ஆக்கணும் அப்படின்றதே நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நம்ம சங்கத்தை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற, யூடியூப்பில் இருக்கிற வீடியோக்களை நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். முழுக்க நாம் இரண்டு பேரையும் ஒற்றுமையாக கொண்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி மோட்டார் தொழில் இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஓனரும் டிரைவரும் திரும்பவும் ஒன்றானாதான் இந்த தொழில் கொஞ்ச நாளைக்காவது நிலைச்சி நிற்கும். நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அதற்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்ருக்கோம். நம்ம செய்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நேரடியாக வெளிப்படையாக வீடியோ வழியாக வலைதளங்களில் நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதுக்கு முன்னாடி நான் லைவ் போடும்போது ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதாவது டிரைவர்களை குறை சொல்லி நிறைய ஓனருங்க டிரைவர்கள் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க, இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த மோட்டார் தொழிலும் டிரைவரும் நல்லா இருப்பாங்கன்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஓனர்கிட்ட இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டிரைவர்கள் நாங்கள் நிம்மதியாக ஒரே கம்பெனியில் வருஷக்கணக்காக ஓடுறதுக்கான வழிகள் இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட தெரியப்படுத்தியிருக்காங்க. அதனால் இனிமேல் ஓனர்கள் நம்மக்கிட்ட சொல்கிற தகவலையும் ஃபேஸ்புக்கில் நம்ம தெரியப்படுத்துவோம். அந்த கால் ரெக்கார்டை டிரைவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிற தகவலையும் தெரியப்படுத்துவோம் அந்த கால் ரெக்கார்டு வழியாக அப்படின்றது நாம் ஏற்கனவே போன லைவில் நான் போட்டிருக்கும் போதே நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஓனர்களை குறை சொல்லி நிறைய ஃபுட் வந்திருக்கு எனக்கு. ஆனால் மேக்சிமம் அதை பூரா நான் அவாய்ட் பண்ணிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்களில் வார்த்தைகளை விட்டு பேசியிருப்பாங்க, இது போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஒரு சில இடங்களில் டிரைவர்கள் மேலே குறை சொல்லி நிறைய ஓனர்கள் பேசியிருக்காங்க, அதையும் அந்த இடங்களில் வார்த்தைகள் விட்டு பேசினதுனால அதையும் நாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நாம் ஒரு சில இடங்களில் எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இது முழுக்க ஓட்டுநரையும் ஓனரையும் ஒன்று சேர்க்கிற முயற்சி தான் நம்மளுடைய முயற்சி. சங்கம் அப்படின்றது முழுக்க தெரியாத விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதை சொல்லி கொடுக்கறதும் தான் ஒரு சங்கம். நம்ம அந்த பணிகளை தான் செஞ்சிட்ருக்கோம். அதில் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் ஒரு ஓனர்கிட்ட ஓடி இருக்காரு, அவருடைய படிக்காசை பிடிச்சிருக்காரு. அதற்கான பிரச்சனைகளை அவர் பேசின கால் ரெக்கார்டை மட்டும் நம்மளுடைய வலைதளங்களில் நம்ம மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்தகுமார் நண்பர் அந்த கால் ரெக்கார்டை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வண்டி ஓனர்கிட்ட பேசின கால் ரெக்கார்டு 2 பார்ட்டாக பலவிடும்
அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் என்ன இப்போ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் பேசுனதுக்கு கமாண்டில் ஒரு சில நண்பர்கள் தப்பாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாது. ஒரு ஓனருக்கும் ஒரு டிரைவருக்கும் பிரச்சனை, தனி ஒரு மனிதனை நம்ம என்ன வேணாலும் பேசலாம். வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. அதை அந்த கமாண்டில் போட்ட நபர்கள் அந்த கமாண்டு போடுறதுக்கு முன்னாடி யோசித்து போட்டிருக்கணும். யோசிக்காமல் போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம அழிச்சு விட்டுட்டோம். தப்பான கமாண்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைகளை பற்றி வருதுன்னா அடுத்த செகண்ட் நம்ம அதை அழிச்சு விட்ருவோம். இது நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நாளாக கமாண்டே பார்க்க மாட்டேன். ஏன்னா இந்த தொல்லைக்கே நமக்கு வேண்டாம். எனக்கு கமாண்டு பார்க்குறதுக்கான நேரமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஓனர் பேசின கால் ரெக்கார்டு வீடியோவை நம்ம தளங்களில் போட்டதுக்கு நிறைய பேர் நல்ல விதமாக கமாண்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க மனசில் எடுத்துக்காமல் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தகுமார் நண்பர் மேலே சங்ககிரி காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஓனர்னு சொல்லி காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க, ஓனர் அசோசியேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம யாரையும் பகைக்கிறதுக்கோ யாருடைய பேரையும் டேமேஜ் பண்ணுறதுக்கோ இந்த இடத்துக்கு நாம் வரலை. அது நம்மளுடைய வேலையும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்மளுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், ஓட்டுநரையும் ஓனரையும் ஒன்று சேர்க்கணும். அதற்கான முயற்சி தான் நம்ம எடுத்து அதற்கான பணிகளை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் நடந்த விஷயங்களில் இன்றைக்கி இந்த தகவல் வந்திருக்கு. வருகிற திங்கட்கிழமை சங்ககிரி காவல் நிலையத்துக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனந்தகுமார் நண்பரை. நேரடியாக நானும் வர்றேன் நண்பர்களே. அந்த பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் அவரும் வர்றாரு. இது போக சங்ககிரியில் எந்தெந்த ஓனர்கிட்ட சம்பள பாக்கி பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அதில் ஒரு 5 நண்பர்கள் வர்றாங்க. அவங்கக்கிட்டையும் நாம் பேசியிருக்கோம். நேரடியாக அங்கேயே வச்சு ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 சம்பள பாக்கி பிரச்சனைக்கு சங்ககிரி ஸ்டேஷனில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வரைக்கும் அது முடிவுக்கு வரலை. அந்த சம்பள பாக்கி பிரச்சனை முடிவு பெறலை. காவல்துறை மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துமே அந்த சம்பள பாக்கி பிரச்சனையை வாங்கி கொடுக்கலை. 2024 கொடுக்கப்பட்ட சம்பள பாக்கி பிரச்சனைகள் அது. அதையும் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அந்த பிரச்சனையும் சேர்த்து என்னன்னு கேட்க போகிறோம். சரிங்களா? அதனால் அது ஒரு பக்கம் போகுது. இது எதுக்காக இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னா, யாரையோ எந்த இடத்துலையோ நம்ம தரைக்குறைவாக பேசியோ இல்லை யாரையும் இழிவுபடுத்தியோ ஒரு வீடியோ கூட போட கிடையாது. ஒரு டிரைவர் என் ஓனர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி என் படிக்காசை பிடிச்சிட்டாருன்னு ஒரு சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காரு. அதை அவர் ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு. அதுவே ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. சரி, அதே டிரைவரை அந்த ஓனர் குறை சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. இது அவர் பேசின அந்த கால் ரெக்கார்டை நம்ம தளத்திலேயே போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த டிரைவர் எதுவுமே சொல்லலை. இந்த இடத்துல ஓட்டுநர்களினுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது, ஓனருடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த ஓனர் பேசின கால் ரெக்கார்டுக்கும் கமெண்டுகள் வேறு வேறு மாதிரிலாம் வந்திருக்கு. சரி, நம்ம அதை விட்டுருவோம். இப்போ தகவல் நம்ம நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறது இது ஒன்று தான். முழுக்க முழுக்க நம்ம எவ்வளவு அறியாமையில் இருக்கோம் அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மட்டும் என்கிட்ட வந்த சம்பள பாக்கி பிரச்சனைகள் ஒவ்வொரு வண்டி நேம் போர்டையும் ஓனரையும் எழுதி வச்சிருக்கேன். இன்றைக்கி மட்டுமே 13 சம்பள பாக்கி பிரச்சனைகள் வந்திருக்கு. முழுக்க முழுக்க 20,000, 30,000, 35,000, ஒரு ஆளில் 65,000 ரூபா. இந்த சம்பள பாக்கி எத்தனை மாதம்? 3 மாதம், 2 மாதம், 1 மாதம் சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிறவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு. இப்போ அந்த ஓனருக்கு இப்போ வண்டி நேம் போர்டு பேர் லிஸ்ட்டு படித்தா கூட நல்லா இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக ஒரு 15 சம்பள பாக்கி பிரச்சனையாவது நம்மக்கிட்ட வரும். அதையெல்லாம் நாம் பேசி தான் தீர்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் எடுத்த உடனே கொண்டு வந்து நாம் போட போகிறது இல்லை. அப்படி நம்ம போடலை. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல கெட்ட வார்த்தையை விட்டுருவாங்க, அவங்களையே அறியாமல் எமோஷனலில். அதனால் அந்த கான்செப்டுகளை நம்ம எடுக்காமல் இருந்தோம். இனிமேல் சம்பள பாக்கி பிரச்சனை அப்படின்னு
உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சம்பள பாக்கி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கப்படும், வாங்கி கொடுக்கப்படும். அதற்கு நீங்கள் இப்போ என்ன கட்டமைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதற்கான பதில், அதற்கான கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த வண்டியில் ஓடுனீங்க, உங்களுக்கு சம்பளம் வரணுன்றதுக்கான அத்தாட்சி நீங்கள் தான் ரெடி பண்ணணும். அதன் வழியாக உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, எனக்கு இந்த கம்பெனியில் இந்த ஓனரே இவ்வளவு சம்பளம் தரணும் அப்படின்ற ஆதாரங்களோடு நீங்கள் வந்தால் உங்களுக்கான சம்பள பாக்கியை வாங்கி தர டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனால் முடியும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் நண்பர்களே. அடுத்த கட்டமாக இப்போ சம்பள பாக்கி பிரச்சனைன்றதை தாண்டி வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாடகை பாக்கி இந்த ரிசீவ்டு பணத்தில் என்னுடைய சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்றதா இன்றைக்கி அதிகமான பிரச்சனை வருது. அதில் எந்த இடத்துல தவறு நடக்குதுன்னு பார்த்தா, லோடு டிரைவர் செட் பண்ணியிருக்காரு, அப்போ நீயே வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி ஓனருங்க அது சம்மந்தப்பட்ட பணத்தை டிரைவரோட படிக்காசில் பிடிச்சிடுறாங்க. இது நியாயமானது தான். இப்போ நாம் லோடு செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வாடகை வரலன்னா நம்ம காசுத்தையும் பிடிப்பாங்க. லோடு செட் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லையே, அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? வண்டி ஓட்டுறதே நம்ம வேலை. வண்டியில் ஏற்றுற பொருள் சரியாக இருக்கா, எடை கரெக்டாக இருக்கா, அந்த பொருளை கொண்டு போய் இறக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இறக்கியாச்சா, ரிசீவ்டாக வாங்கியாச்சா, பணம் கொடுத்தா பணம் வாங்குற, இல்லைன்னா அக்கௌண்ட்டில் போட சொன்னால் அதுக்கான ரிசீவ்டு, இந்த வேலைகளை பார்த்தாலே போதுமானது. அப்படி இருக்கும்போது லோடு பார்க்கணும், லோடு பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வாடகையை வாங்கணும், அந்த ரிசீவ்டு பணத்தை வாங்கணுன்ற வேலை நம்மளோடது இல்லை, அது ஓனரோடது. ஒரு முதல் போட்டு வண்டி எடுக்க தெரிஞ்ச ஓனருக்கு தெரியும் எந்த லோடு ஏற்றணும், எந்த ஊருக்கு ஏற்றணும், என்ன வாடகைக்கு ஏற்றணும். அதில் மீதியானாலும் நஷ்டமானாலும் அது அவரை சேர்ந்தது. நீங்கள் தேவையில்லாமல் அதில் இன்வால்வ் ஆனால் உங்களுடைய படிக்காசுகள் கண்டிப்பான முறையில் போகும். அப்போ அதில் நீங்கள் தயவு செய்து இன்வால்வ் ஆகாதீங்க. நான் இதை பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். லோடு ஏற்றுறது நம்மளுடைய வேலை இல்லை. அண்ணா டிரைவர் எக்ஸஸ் கேஷ் வாங்கிட்டு போயிட்டா ரிட்டன் வாங்கி தருவீங்களா? யார்? புஜ்ஜோ மாத்யூவா? நண்பரே, நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்து உறுப்பினர் கார்டு வச்சுருந்து நீங்கள் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக டிரைவர் எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு போய் தரலைன்னா நம்ம கேட்டு வாங்கி கொடுப்போம், கவலைப்படாதீங்க, சரிங்களா? இதே இது ஒரு சில ஓனர்கள் டிரைவர் கொஞ்சம் காசு தரணும் வைக்கணும் அப்படின்னும் போது அவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகளை எவ்வளவு தரைக்குறவாக பேசியிருக்காங்கன்ற கால் ரெக்கார்டு முதல் கொண்டு இன்னும் என்கிட்ட இருக்குது. அந்த டிரைவரும் ஓனரும் பேசின கால் ரெக்கார்டு நிறைய டிரைவர்கள் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த ரெக்கார்டுகள்லாம் இருக்குது. இதை வச்சே என்னால் ஆக்ஷனே எடுக்க முடியும். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு அவமரியாதையும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நம்ம அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். இது நிறைய ஓனர்கள் இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி நம்ம சும்மா விட போகிறது கிடையாது. இதற்கான நடவடிக்கைகளை சத்தம் இல்லாமல் எடுக்கிறதுக்கான வேலைகளையும் நாம் பார்க்குறோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். பாஜி மேத்யூ, உங்கள் பேர் இங்கிலீஷில் போட்டிருக்கனால எனக்கு தெரியல நண்பா. நீங்கள் கேட்டதுக்கான பதில் கொடுத்துட்டேன். நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் கார்டு போட்டு பயணிச்சுட்டு வாங்க. உங்ககிட்ட எக்ஸஸாக ஒரு டிரைவர் பணம் வாங்கிட்டு போய் தரலை அப்படின்னா அந்த பணத்தை சங்கம் வாங்கி கொடுக்கும், கவலைப்படாதீங்க. வேறு நண்பர்கள் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இன்றைக்கி 1 மணி நேரம் 8 to 9 முழுக்க நம்ம நண்பர்களினுடைய தகவல்களை நான் சேகரிச்சுட்டு அதற்கான பதிலை நான் கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1 மணி நேரம் நானாக பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும், அப்புறம் கதை வசனம் மாதிரி ஆகி போயிடும். இப்போ நண்பர் கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய வழிகளை கமெண்டில் தெரியப்படுத்துங்க, அதற்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன், சரிங்களா? இப்படி நம்மளுடைய வேலைகள் முழுக்க வாகனம் ஓட்டுறது மட்டும் தானே ஒழிய லோடு நம்ம பிடிச்சி அந்த வாடகையை வாங்கி திரும்ப கிளியர் பண்ணுறது நம்மளுடைய வேலை இல்லை. இன்றைக்கி அதிகமான பிரச்சனை அந்த பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு. அதனால் தயவு செய்து அந்த வேலையை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, ஓனர் கையிலேயே விட்டுருங்க, அவங்க பார்த்துக்கிறட்டும், சரிங்களா?
அடுத்த கட்டமாக இப்போ ஒரு வண்டி லோடு ஏற்றி நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அந்த வண்டியினுடைய முழு வெயிட் என்ன, அது ஆர்டிஓ பாசிங் எவ்வளவு அப்படின்றது டிரைவராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதை விட அதிகமாக இருக்கு அப்படின்னால் ஒன்று அதற்கான தீர்வு என்னன்றதை தேடணும். அப்படி தேடாமல் விட்டுட்டு ஆர்டிஓ கிட்ட மாட்டி கேஸ் போட்டால் டிரைவர் தலையில் தான் ஓனர் சாத்துறாங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனையை தான் நான் பேசி உட்காந்துருக்கேன். சரிங்களா? ஓனர் சொல்லும் போது அவர் சொல்கிறது கரெக்டாக படுது, டிரைவர் சொல்லும் போது இவர் சொல்கிறதும் கரெக்டாக படுது. இந்த இடத்துல எங்கே பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காராலே இடையில புகுந்து வேலையை காமிச்சிட்டாப்ல, அது தெளிவாக தெரியுது. ஆனால் அந்த டிரைவர் சுதாச்சிருந்தால் கண்டிப்பாக இதற்கான மாற்று வேலையை கொண்டு வந்திருக்க முடியும். இல்லை இந்த ஓனராவது இல்லைப்பா அதை இறக்கி விட்டுருப்பா, உனக்கு சந்தேகம் வந்துருச்சுல இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கான பிரச்சனை தீர்வு முடிவுக்கு வந்திருக்கும். ரெண்டுமே செய்யாமல் இன்றைக்கி 30,000 ஒரு டிரைவருடைய படிக்காசு மாட்டிட்டு நிற்கிது. அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை நேரில் நான் வர்றேன்னு சொல்லியிருக்கேன். நேரில் அந்த டிரைவரையும் ஓனரையும் உட்கார வச்சு பேசி இதுக்கான முடிவு நம்ம கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முழுக்க இந்த டிரான்ஸ்போர்ட்டில் லோடு எடுக்கிறோம் அப்படின்னா அது டிரைவருடைய வேலை கிடையாது. ஓனரை எடுக்க சொல்லுங்கள், வாடகை அவரையே பேச சொல்லுங்கள், ரிசீவ்டு அவரையே வாங்கிக்கிற சொல்லுங்கள். உங்களுடைய சம்பளத்தை மட்டும் பாதுகாப்பாக எப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத யோசிங்க. அப்போ தான் இந்த வாடகை பிரச்சனையில் உங்களுடைய சம்பளம் பிடிக்கப்படாது அப்படின்றத முதல்ல நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு வந்த ஃபோன் கால்ஸில் டீசல் மைலேஜ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவருக்கு வந்து ஆத்தூர் டிரைவருக்கு வந்து ஒரு ஓனர் 9,000 ரூபா படிகாசு பிடிச்சிருக்காரு, டீசல் மைலேஜ் வரலன்னு சொல்லி. இன்னொரு டிரைவருக்கு 8,000 ரூபா படிகாசு பிடிச்சிருக்காங்க. இவங்க அந்த வண்டியில் எவ்வளோ நாள் ஓடி இருக்காங்க அப்படின்னா 7 மாதமாக ஓடி இருக்காங்க. 7 மாதமாக ஓடும்போது அந்த வண்டியில் மைலேஜ் வரலன்றது ஓனருக்கு தெரியல. ஏன்னா 7 மாதமாக அவர் டீசலே போடலை. முதல்ல போட்டு விட்ட டீசலு ஃபுல்லாக 7 மாதமாக ஓடுது, கணக்கு வழக்கு பார்க்கல. கடைசியாக கணக்கு பார்க்கும்போதே இவர் கையில் மைலேஜ் வரலன்றது தெரியுது. இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வருதில்ல? இதே மாதிரி தான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது அதிகபட்சம் போனால் 1 வாரம் இல்லை 10 நாள் தெரிஞ்சிடும்ல அந்த டிரைவர் கையில் மைலேஜ் வருதா மைலேஜ் வரலையான்னு. எப்பா உன் கையில் மைலேஜ் வரல, ஒன்றும் மைலேஜ் வர்ற மாதிரி போட்டு, இல்லைன்னா நீ எனக்கு வேணாம்ப்பான்னு இறக்கி விட்டுறலாம்ல. ஒரே நடையில் படிக்காசை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வண்டி டிரைவரு எந்த மாதிரி டிரைவிங் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடவை 2 தடவை டீசல் போட்டு ஃபுல் பண்ணுற வரைக்கும் அந்த டிரைவருக்கும் அந்த வண்டிக்கும் அதுக்கான மைலேஜ் செட் ஆகணும். முதல்ல யார் கையில் இருந்தாலும் மைலேஜ் மாறும். ஒரு வண்டிக்கும் ஒரு டிரைவருக்கும் மைலேஜ் மாறத்தையும் செய்யும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நட போயிட்டு வரும்போதே தெரிஞ்சிடும், எப்போ இது செட் ஆகாது அப்படின்னு இறக்கி விட்டா வேலை முடிஞ்சில. இது ஒரு ஓனர் செய்ய வேண்டிய வேலை. 7 மாதமாக அந்த வண்டியில் ஓட வைக்கிறது. 18,000 ரூபா படிக்காசு வந்தால் 10,000 ரூபா கொடுக்கறது, 8,000 ரூபாயை நிப்பாட்டிடுறது. அடுத்த நட போயிட்டு வர்றதுக்கு 21,000 ரூபா படிக்காசு வந்தால் 15,000 ரூபாயை கொடுக்கறது, 6,000 ரூபாயை நிப்பாட்டிடுறது. அடுத்த நட போயிட்டு வந்தால் 14,000 ரூபா படிக்காசு வந்தால் 7,000 ரூபா கொடுக்கறது, மிச்ச காசை நிப்பாட்டிடுறது. இப்படியுமா வச்சு ஒரு 65,000 ரூபா வரைக்கும் வச்சு நிப்பாட்டிட்டு இப்போ உன் கையில் மைலேஜ் வரல அதனால் டீசலுக்கு அந்த காசுக்கு பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஓனர். இதை எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்? நல்ல ஓனராக இருந்தால் எப்பா மைலேஜ் வரல, எனக்கும் கட்டுப்படி ஆகாது, உனக்கும் கட்டுப்படி ஆகாது, ஒன்றும் மைலேஜ் வர மாதிரி ஓட்டு, இல்லைன்னா நீ இறங்கி போய் வேறு வண்டியை பார்த்துக்கப்பா போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா இந்த வண்டி ஓனருக்கும் வேறு டிரைவரை போட்டு அவங்க என்னமோ பார்த்துக்கிற போகிறாங்க. அந்த டிரைவரும் வேறு வண்டிக்கு போய் ஒரு பொழப்பு தளவு பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்படி படிக்காசில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வண்டியை விட்டு இறங்கி இறங்கி போகிறேன்னு சொல்லும் போது மட்டும் உங்ககிட்ட மைலேஜ் வரல, நீ ஆர்டிஓவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்க, அதனால் தர முடியாது, நீதே இன்னும் தரணும். இப்படி சொல்லும்போது ஒரு ஓனர் மேலே ஒரு டிரைவருக்கு எப்படி மரியாதை வரும்? ஓனருக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த பஞ்சாயத்து நான் இன்னும் அடுத்து பேசுறதுன்னு போகிறேன், அதையும் நான் போட்டு வரேன். இனிமேல் எல்லா கால் ரெக்கார்டும் எந்த ஓனர்கிட்ட பேசினாலும்
எந்த டிரைவர் எங்ககிட்ட ஒரு ஓனரை பற்றி குறை சொன்னாலும் எல்லா கால் ரெக்கார்டுமே வரும். நம்ம குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்க நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற குறை நிறைகளை சரி பண்ணுறதுக்காகத்தே இந்த ரெக்கார்டுகளை நம்ம போடுறோம். இந்த ரெக்கார்டை மெனக்கட்டு உட்காந்து வீடியோவாக எடிட் பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ வேலை கடன் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணணும்னு தெரியுமா? எம்பது தூரம் யோசிக்கணும்னு தெரியுமா? இதெல்லாம் சும்மா போட்டுற முடியாது. அதில் எந்த யூஸுமே கிடையாது. இதை வேலை மெனக்கட்டு செய்கிறோம் அப்படின்னா இனி நாம் இந்த தவறை செஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த ஓட்டுநர் இந்த இடத்துக்கு போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த ஓனர்கிட்ட ஓடி இருக்காரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த டிரைவர் இந்த வண்டியில் ஓடிருக்காப்புல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, அப்போ அந்த டிரைவரை நம்ம வண்டியில் ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி சரியான பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓனராகவும் இருக்கட்டும், டிரைவராகவும் இருக்கட்டும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு பேண்டிங்கில் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுன்றதுக்காகத்தான் டிரைவர் பேசுகிற ரெக்கார்டையும் தளத்தில் போடுறோம், ஓனர் பேசுகிற ரெக்கார்டையும் தளத்தில் போடுறோம். சும்மா வேலை மனக்கட்டி டைம் பாஸுக்காக போடுறது கிடையாது. நீங்கள் 2 பேரும் மாறி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணும், பழைய மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காக போடுறது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. உடனே தப்பாக திரிச்சு இதுக்கு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடாதீங்க. சரி, அடுத்த கான்செப்ட். இப்போ சொன்னோமா இந்த டீசல் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஓனர்கள்ட்ட என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதை எல்லாம் மாற்றணும் அப்படின்னா முதல்ல நாம் மாறணும். நம்ம எல்லாருமே சரியாக இருக்கக்கூடிய நபர்கள்னு இந்த இடத்துல சொல்லவே முடியாது. நான் எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்கேன்னு யாருமே சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்த யாரும் சொல்ல முடியாது. கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். கடவுளையே இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா அவரே ஊனம், கண்ணு கேட்காம காது கேட்காம அப்படின்னு சொல்லி படைக்கிறாரில்ல, அவருடைய படைப்புலையுமே சில தவறுகள் நடக்கத்தையும் செய்யுது. அப்போ கடவுளே நான் பர்ஃபெக்டாக இருக்கேன்னு சொல்ல முடியாத நிலைமை தான் இங்கே. அப்படி இருக்கும்போது எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வழியை முயற்சி செய்வோம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதற்கான முயற்சி தான் நாம் எடுத்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க போதும். ஒரே நாளில் சொடக்கு போடும்போது எந்த மாற்றமும் வந்தாருது. ஒரு ஓனர் பூராமே நல்ல ஓனர்களாக சொடக்கு போடுற நேரத்தில் மாறிட்டா மாறவே மாறாது. சொடக்கு போகிற நேரத்தில் எல்லா டிரைவரும் 100க்கு 100 டிரைவரும் டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லி தங்கமான டிரைவர்கள்னு மாறிடுவாங்களா? மாறவே மாறாது. ஏன்னா இது எந்த துறையிலையும் கிடையாது, எந்த மனிதர்கிட்டையும் முழுசாக கிடையாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே மாற்றி கொண்டு வரணும். நம்ம தொழில் அப்படி இது எப்படி சொல்கிறது, ஒரு சாபக்கேடான தொழில். அதே மாதிரி ஒரு வரம், மிகப்பெரிய வரம், எப்படி சொல்கிறது, அமிர்த கலசம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வரம்னு கூட சொல்லலாம். இது 2 விதமாக எடுத்துக்கிறலாம். நாம் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை நமக்கு அமையும். மோட்டார் தொழிலும் சரி, ஓட்டுநரும் சரி, இதை வரம்னு நினச்சி எடுத்துக்கிட்டால் வரமாக இருக்கும், சாபம்னு நினச்சி எடுத்துக்கிட்டால் சாபமாக இருக்கும். இதை வரமாக வாழ்கிறதும் சாபமாக வாழ்கிறதும் நம்மளுடைய எண்ணத்துலேயும் நம்மளுடைய நடைமுறையிலையும் தான் இருக்குது நண்பர்களே. அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கான்செப்ட். இப்போ இன்றைக்கி வந்த பிரச்சனைகள். ஒரு கிளீனர், இப்போ யாருமே கிளீனர் வச்சு வண்டி ஓட்டுறது இல்லை. முழுக்க ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர் வச்சுதே ஓட்டுறோம். அந்த நிலைமையில தான் இன்றைக்கி டிரைவர் பற்றாக்குறையில் போயிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தும் ஒரு சில கிளீனர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த கிளீனர்களுக்கு கொடுக்குற படிக்காசை, சொல்லி கொடுக்குற அந்த மோட்டார் விதிமுறைகளை கொஞ்சம் நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் கொஞ்சம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க போதும். எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில நபர்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல இருந்த கிளீனர்களை டிரைவர்கள் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்கன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம எல்லாரும் அந்த இதில் அடிபட்டு வந்த நபர்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கி நாம் அவங்கக்கிட்ட இப்போ வர்ற கிளீனர்கள்கிட்ட நடந்துக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நண்பர்கள் மாற்றிக்கிறலாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த கட்டமாக இன்றைக்கி அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடியது இந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிற நபர்கள். இவங்களை நானே லைனில் நிறைய பேரை பார்த்துருக்கேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிக்னலில் நிற்கும் போது கூப்பிட்டு பேசி சொல்லியிருக்கேன், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அந்த செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டும் போது என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்களோட கவனம் செல்ஃபோனில் இருக்குமா இல்லை ரோட்டில் இருக்குமா? செல்ஃபோனில் ரீல்ஸோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு போகிறீங்க, உங்களுடைய கவனத்தை இங்கே வச்சுட்டிங்கன்னா அப்போ ரோட்டில் எப்படி கவனம் செலுத்துவீங்க? ரோட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று வந்தால் அப்போ உங்களோட கவனம் எந்த மாதிரி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். செல்ஃபோன் முதல்ல எதுக்காக பார்க்குறோம்? செல்ஃபோனை கூர்மையாக பார்த்தா நம்ம கண்ணு வலிக்கும், தூக்கம் வரும், நம்ம கண்ணினுடைய லென்ஸ் பிரச்சனை உருவாகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் செல்ஃபோன் தான் 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எது என்னுடைய பொழப்பு, நான் வண்டி ஓட்டலை சரிங்களா. ஆனால் செல்ஃபோனில் தான் 24 ஹவர்ஸ் என்னுடைய பொழப்பு ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வண்டி ஓட்டும் போது செல்ஃபோன் பார்க்குறதுனால யாருக்கு என்ன லாபம்? தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக பார்க்குறேன்னு சொன்னால் அப்போ தூக்கம் வருதுன்னா நிப்பாடி தூங்குங்களேன், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்கி அதிகப்படியான விபத்துக்கள் நடக்கிற மாநிலங்களில் நம்ம மாநிலமும் முன்னாடி நிற்கிது. அதையாவது மாற்றலாமே. தூக்கம் வந்தால் தூங்குங்க, 1 மணி நேரம் தூங்கினா போதும், தூக்கம் கலைஞ்சிரும். நான்லாம் மிளகை எடுத்து மென்னுக்கிட்டு வண்டி ஓட்டியிருக்கோம், பச்சை மிளகாய் தின்னுக்கிட்டு வண்டி ஓட்டியிருக்கோம். மிளகுக்கு மிஞ்சிய தூக்கம் உங்களுக்கு வந்துடும். அசாம்லாம் ஓட்டும் போது சிங்கிள், அதுலேயே மிளகை தின்னுக்கிட்டு வண்டி ஓட்டியிருக்கோம். டபுளாக போகிற வண்டியை கூட போகணுமே அப்படின்னு. மிளகு தின்னா எப்பேற்பட்ட தூக்கமாக இருந்தாலும் போயிடும், காதில் போக கிங்கன்னு கிளம்பும். அதையும் மீறி உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நிப்பாட்டி தூக்கிட்டு போகலாம். அதுக்காக நான் வண்டி ஓட்டணுன்றதுக்காக செல்ஃபோனு பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிற இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கவும் முடியாது. அதனால் எத்தனை விபத்தாக இருக்குது, எத்தனை பேருக்கு பிரச்சனைகள். ஒன்று உங்களுக்கும் பிரச்சனை, அந்த வண்டி ஓனருக்கும் பிரச்சனை, அந்த லோடை அனுப்பிச்சி விட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனை, இந்த லோடு போய் சேர்ந்துருன்னு சொல்லி அனுப்பிச்ச கம்பெனிக்கும் பிரச்சனை, இந்த லோடை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிற வாங்குகிற கம்பெனிக்கும் பிரச்சனை. அப்போ எத்தனை பேரினுடைய வாழ்க்கையை நீங்கள் இடையில கேள்விக்குறியாக்குறீங்க? முன்னாடி இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அவங்களுக்கும் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல ஆபத்தான நபர் யார்? நம்ம ஓட்டுநர்தே, அந்த தவறை செய்யக்கூடிய நபர்தே. அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம சங்கம் பார்க்காது. செல்ஃபோன் ஓட்டிகிட்டு போனேனே, ஒரு வண்டியை இடிச்சிட்டே ஒரு விபத்தாயிருச்சு, இல்லை அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அப்படின்ற பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம சங்கம் பார்க்காது. மது அருந்தி இன்றைக்கி வண்டி ஓட்டின 2-3 பேரை நிப்பாட்டி நாமளே அதற்கான பனிஷ்மெண்ட் முதற்கொண்டு எடுத்திருக்கோம். மது அருந்தி வாகனம் ஓட்டின நபர்கள்னு நமக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக சங்கம் உங்களுக்கு பக்கத்தில் கூட வராது. மது அருந்தி வாகனம் ஓட்டிய நபர்களுக்கு இந்த பக்கமே இடம் கிடையாது நண்பர்களே. இது நம்ம சங்கத்தில் இருக்கிற முதல் சட்டத்திட்டம் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா வந்துடாதீங்க. அதே மாதிரி முதல் நாள் நைட்டு குடிச்சுட்டு படுத்தேனே, காலையில் வண்டி எடுத்துகிட்டு போனேன், ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு பிடிச்சி கேஸ் போட்டாங்க, இல்லை அதில் அந்த நேரத்தில் ஒரு விபத்து நடந்து ஒரு பிரச்சனை ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு வந்துருச்சு, எப்படினாலும் காப்பாற்றுங்கன்னா அதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஒரு டிரைவரினுடைய கண்ணியமான கடமை என்ன தெரியுமா? நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வண்டிக்குன்னு நீங்கள் உங்கள் ஊரில் பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வண்டிக்கு டியூட்டிக்கு கிளம்பிட்டீங்கன்றதான் கணக்கு. நீங்கள் உங்கள் வண்டிக்கு போய் வண்டியை ஓட்டி அங்கே 10 நாள் ஆல்டானாலும் 20 நாள் ஆல்டானாலும் முடிச்சுட்டு திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கி உங்கள் வீட்டு வாசப்படிக்குள்ள வரீங்க வருங்க, அது வரைக்கும் நீங்கள் டியூட்டியில் இருந்த மாதிரி தான் கணக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து என்னமோ பண்ணுங்க, அப்போ கணக்கே கிடையாது. அதுக்கு இடையில எது நடந்தாலும் மது குடித்தா 3 நாளைக்கு வரைக்கும் உடம்புல ஆல்கஹால் இருக்கும். இது டாக்டர் சொல்கிறது. நைட்டு குடிச்சிட்டு படுத்தே காலையில் எடுத்துகிட்டு போனேன், இந்த மாதிரி ஆச்சு, விபத்து நடந்துச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும்? தண்ணி அடிக்கிறதுக்கு நம்ம வண்டிக்கு போகலையே, 10 ரூபா சம்பாதிக்கணுன்றதுக்காக வண்டிக்கு போகிறோம். 10 ரூபாயை சம்பாரித்து நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் அங்கே போய் சரக்கை போட்டு கறி எடுத்து அது இதுன்னு செய்கிறதுக்கு அந்த காசை அப்படியே மிச்சப்படுத்திட்டு வந்து உங்கள் வீட்டில் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது எவ்வளவு செலவு மிச்சம் யோசிச்சு பாருங்கள். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தான் நாம் போகிறோம். அந்த சம்பாத்தியத்தை சம்பாரிச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டில் அதை பண்ணலாமே. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம சங்கம் பார்க்காது. உங்களுக்கு ஓட்டுநர்களுக்கு முன்னாடி நம்ம நிற்போம்.
நீங்கள் சரியாக இருந்து உங்களுடைய உழைப்பை சுரண்டும் போது, அண்ணே நான் எல்லா விஷயத்துலையும் சரியாக இருந்தேன், ஒரு ஓட்டுநராக என்னுடைய கடமையை நான் சரியாக செஞ்சேன், என்னுடைய உழைப்பை எடுக்கிறாங்க, என்னை கொத்தடிமையாக நடத்துகிறாங்க, என்னுடைய தன்மானத்தை இழக்க வைக்கிறாங்க அப்படின்ற இடத்துல நீங்கள் நின்றுட்டு சங்கத்துக்கிட்ட சொன்னால் 100க்கு 200% சங்கம் உங்கள் கூட நின்று அனைத்து வேலைகளையும் பார்க்கும். சரிங்களா? அதை தாண்டி உங்கள் பக்கம் தவறுகளை வச்சுட்டு நீங்கள் நம்ம சங்கத்துக்கிட்ட வந்து அந்த தவறுகளை மறைச்சு நீங்கள் ஒரு நியாயத்தை தேடிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் சங்கம் திரும்பவும் சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசும்போது நம்ம சைடு இருக்கிற தவறுகள் பூரா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ சங்கம் உங்களை கைவிட்டுரும். அது மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா ஜெயிக்கணும். அது இறங்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட உண்மை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். உண்மை இருந்தால் நம்ம சொல்லணும், உண்மை இல்லையா செஞ்ச தவறு இது, அப்போ அதற்கான வழிகளில் அதற்கான தீர்வை தேடுறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒரு சில நண்பர்கள்லாம் உண்மையை மறைச்சி என்கிட்ட விஷயங்களை சொல்லி தீர்வு தேடிடணும்னு பார்த்தாங்க. கடைசியில் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசும்போது 2 பேரையும் ஒன்றா வச்சு பேசும்போது மேட்ரு தெரிஞ்சு போச்சு. நம்ம அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டோம். அப்போ நம்ம சரியாக இருக்கணும். நம்ம சரியாக இருக்கோன்றதை ப்ரூஃபாக நம்ம வச்சுக்கிறணும். அதை தான் நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு சில ஓனர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பையன் என் வண்டியிலே ஓடலையே, முதல்ல வண்டி அந்த பையன் யாருன்னே தெரியாது அப்படின்னாங்க. ஏன்னா அந்த டிரைவர் அந்த வண்டியில் ஓடினதுக்கான எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்றார். இந்த மாதிரி பிரச்சனைகளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அது ரெண்டாவது நம்ம அதை ஒரு ஓடினாரா ஓடலையா அப்படின்றத நம்ம ரெண்டாவது கொண்டு வரலாம். ஆனால் அசால்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் இனிமேல் பில்லு போடும் போதேவும் உங்கள் லைசன்ஸை கொடுத்து லைசன்ஸ் நம்பர் போட்டு உங்கள் பேர் போட்டு பில்லு அடிக்க வைங்க. வண்டி நம்பரை போட்டு ஒவ்வொரு லோடு ஏற்றிட்டு போகும்போது அந்த லோடோடையோ அந்த பில்லோடையோ வண்டியோடையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஓனர்கிட்ட பேசினாலும் சரி, மேனேஜர்கிட்ட பேசினாலும் சரி, கால் ரெக்கார்டு பண்ணி வைங்க. அது நாளைக்கு உங்களுக்கு உதவும், மறந்துட வேண்டாம். இதெல்லாம் எவிடன்ஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு கோர்ட்டில் போய் நம்ம வாதாடணும் அப்படின்னா என்ன எவிடன்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. எவிடன்ஸு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எவிடன்ஸை கிரியேட் பண்ணிங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. வீடியோ எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை நீங்கள் எடுத்து வைங்க. அதே மாதிரி இந்த பதிவு ஓனர்களுக்கு, ஒரு சில ஓனர்கள் டிரைவருக்கு ஆர்டிஓவுக்கு காசு கொடுத்தோம், போலீஸுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கணக்கில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு டிக் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அந்த காசை ஏற்றுக்கிற மாட்டீங்க. டிரைவர் அவரோட காசுலேருந்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஆர்டிஓ இருக்காங்களா இல்லையா, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்றது நமக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக ஓனர்களுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயங்களை நானே ஒரு சில இடங்களில் நேரடியாகவும் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதுமே. ஒரே ஒரு சின்ன விஷயம், உங்கள் வண்டியில் 4 கேமரா மாட்டினா போதும். அந்த 4 கேமரா வெறும் 10,000 ரூபா தான். நான் அந்த இதை விசாரிச்சுட்டேன். நம்ம தலைவர் வண்டிக்கு அடுத்து மாட்ட போகிறோம். 4 கேமரா, ஃப்ரண்ட் 1, இந்த சைடு 1, இந்த சைடு 1, பேக் 1, மொத்தம் 4 கேமரா. வண்டியை முழுசாக பாதுகாத்துக்கிறலாம். வண்டியில் யாராவது திருட வந்தாங்க அப்படின்னா திருட வர்றவை எவேன்னு சொல்லி அழகாக அவன் முகத்தை கேட்ச் பண்ணிடலாம். திருடுனாங்க அப்படின்னா யார் திருடுனான்னு கேட்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு டீசலை திருடுறியா அப்படின்னா எவன் திருடுறியா அப்படின்றது அழகாக தெரிஞ்சு போயிடும். லோடுக்கு பின்னாடி கூடி ஏறி திருடுறாங்கன்னா அதுவும் தெரிஞ்சு போயிடும். முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, 2-3 இடங்களில் ஒரு பிரச்சனை, அதை நான் ரெண்டாக சொல்கிறேன். முன்னாடி போகிற வண்டி என்ன செய்யுது, பின்னாடி என்ன செய்யுதுன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு விபத்தே நடந்தாலும் அந்த விபத்து எதனால் நடந்துச்சு, யார் மேலே குத்தம் அப்படின்றதும் அழகாக தெரிஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் வெளி மாநிலங்களில் சும்மா பைக்கை உள்ளே போட்டுட்டு காசு கொடுன்னு கேட்குற பிரச்சனை இருக்குது. தாராளமாக ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா போட்டு இன்றைக்கி ஜிபிஆர்எஸ் மாற்ற ஓனருங்கள் மத்தியில் ஒரு 10,000 ரூபா போட்டு 4 கேமரா மாட்ட முடியாதா? அதில் ஆர்டிஓ இருக்காப்லையா இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது அழகாக தெரிஞ்சு போயிடும். போலீஸ் இருக்காங்களா இல்லையா, பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்றது அழகாக தெரிஞ்சு போயிடும். அப்போ நீங்களே உங்கள் கையிலேயே
அனைத்து ரெக்கார்டையும் வச்சுக்கலாமே. வண்டி எங்கே போகுது, எங்கே வருது, வண்டிக்குள்ளே டிரைவர் என்ன செய்கிறாங்கன்னு முதல் கொண்டு நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? அந்த 10,000 ரூபாயில் பெருசாக நட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்றைக்கி கிராஷிங்கு 20,000 30,000 எடுக்கிறாங்க. அசால்ட்டாக மனசார கொடுத்துட்டு வர்ற ஓனர்களுக்கு மத்தியில் உங்கள் வண்டியினுடைய பாதுகாப்பு, உங்கள் வண்டியினுடைய சேஃப்டி, ஆர்டிஓ இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விபத்து நடந்தால் அது எதனால் நடந்துச்சு, யார் மேலே தப்புன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிரைவர் என்ன செய்கிறாரு, எது செய்கிறாருன்றதை முதல் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு வசதிகள், இவ்வளவு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய இந்த கேமரா மாற்றுறதில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? தாராளமாக மாட்டலாம். ஆனால் அதை 100% பேர் செய்யலை. இப்போ 10% வண்டியிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. கேமரா வண்டியிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் அது ஸ்டார்டிங் ஆகி போயிட்டுருக்கு. இன்னும் 190% நான் இது 2018 இருந்தே வீடியோ போட்டு சொல்லிகிட்ருக்கேன். வண்டியில் கேமரா மாட்டுங்க, வண்டியில் கேமரா மாட்டுங்க. அதில் எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும். ஒரு டிரைவருக்கு திருடேன்ற பட்டம் கட்டுறது குறையும், அவனுடைய உழைப்பை சுரன்றது குறையும் அப்படின்னு. அதை யாரும் இப்போ வரைக்கும் செய்யலை. இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதுக்கான வழிகள் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு எத்தனை பேர் முன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. முன் வந்து இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவருக்கிட்ட இந்த ஆர்டிஓவுக்கு இதை ஏற்றுக்க மாட்டேன்றது குறையும். ஒரு விபத்து நடந்துச்சுன்னா யார் மேலே தப்புன்றதை தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு அதை வச்சு கோர்ட்டில் நம்மளே கேஸ் போட்டு என் மேலே தப்பு இல்லை, எதுக்காக என் வண்டி மேலே கேஸ் போடுறீங்கன்னு வாதாட முடியும். இவ்வளவு நல்ல விஷயங்களை அந்த கேமராவில் பதிவாகிற வீடியோ வழியாக நம்மால் கொண்டு வர முடியும். அப்போ அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படின்றத ஓனருங்க நீங்கள் முடிவு பண்ணுங்க. அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, பாவம் அந்த மனுஷன் இன்னைக்கு ஃபோன் போட்டு புலம்புறாரு. அதாவது எம்பியில் வந்துட்டு இருந்த மனுஷன் ரோட்டில் ஒரு ஆள் கிடந்திருக்காப்புல. அவர் வண்டியை கீழே இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. அவருக்கும் அந்த ரோட்டில் கிடந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 டிரைவர் வந்தவங்க. அடுத்து வந்து செக் போஸ்ட்டில் வண்டி பாஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் அந்த செக் போஸ்ட்டில் பாஸ் ஆன வண்டியை வச்சு நீ இதே இந்த ஆளை வந்து அடித்து போட்ட அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை இங்கே ஊர்லேருந்து திரும்ப அந்த எம்பிக்கே கொண்டு போய் ஏகப்பட்ட சித்திரவதைப்படுத்திருக்காங்க. அந்த வண்டியில் ஒரு சின்ன பெயிண்ட் கீறல் கூட கிடையாது. ஏன்னா வண்டி அப்போ தான் அந்த மாதம்தான் எஃப்சி எடுத்திருக்கு. வண்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. போலீஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த வண்டி பண்ணலை, தப்பாக நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே தெளிவாக சொல்லும்போது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தும் விடலை. அந்த டிரைவர் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று, அந்த வண்டி ஓனர் ஒரே ஒரு கேமரா வச்சுருந்தாருன்னா நான் பாஸ் ஆகும்போது அந்த உடம்பு அங்கே கிடக்குன்றது கேமராவில் பதிவாக இருக்கும். நான் இவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க மாட்டேனே, 80,000 நான் வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணியிருக்கேனே அப்படின்னு அந்த டிரைவர் புலம்புறார். அந்த ஓனர் அவர் தலையிலே சாத்தி விட்டார். இந்த வண்டி இங்கேருந்து அங்கே எம்பி போய் திரும்ப அங்கேருந்து வந்தது வரைக்கும் டீசல் பிரச்சனை பூரா இவர் தான் பார்த்துருக்காரு. எவ்வளோ பெரிய மனவேதனை. வேறு எந்த ஓனரும் கிடையாது, வேறு எந்த டிரைவரும் கிடையாது. அந்த வண்டியும் சரி அந்த டிரைவரும் சரி எங்கள் ஊரை சேர்ந்தவங்க தான். இன்றைக்கி தான் அவரே என்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னார். இப்போ என்ன அதை அடுத்து பேசுவோம். என்ன அப்போ ஒரே ஒரு கேமரா 80,000 ரூபா அந்த டிரைவருக்கு மிச்சமாக இருக்கும். அந்த 3 மாதம் அவர் அலைஞ்ச அந்த அலைச்சல் மிச்சமாக இருக்கும். அந்த வண்டி லோடுக்கும் போகாமல் இங்கேக்கே அங்கேக்கே அலைஞ்சு அந்த ஓனருக்கும் நட்டந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒத்த கேமரா மாட்டியிருந்தா ஒரே ஒரு வீடியோ கிளிப் எடுத்து தூக்கி போட்டு போயிருக்கலாமா? செய்யலாமே. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. ஒரே ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி 4 கேமராவை மாற்றி தர்றதுல ஒன்றுமே இல்லை. வண்டிக்கு ஜிபிஆர்எஸ் அது பார்க்கணும், இது பார்க்கணும், டீசல் டேங்கில் இது வைக்கிறீங்க, டீசல் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு இவ்வளோ பார்க்குற நமக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி கேமரா வைக்கிறதுல குத்தம் கிடையாது.
இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. அதனால் நாமளும் நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளை திருத்திக்கிறணும். அது ஓட்டுநராக இருந்தாலும் சரி, ஓனராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எல்லா டிரைவரும் அக்மார்க் ISI சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. அதே மாதிரி எல்லா ஓனரும் அக்மார்க் ISI சர்டிஃபிகேட்டு அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. நல்ல ஓனர்கள் இருக்கிற இடத்துல தான் ஓட்டுநர்களினுடைய காசை எடுக்கிற சல்லித்தனமான ஓனர்களும் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சில சல்லித்தனமான டிரைவர்கள் இருக்கிற இடத்துல 60% பேர் சுத்தமான ஓட்டுநர்களும் இருக்காங்கன்னு இருந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? நான் யாரையும் குறை சொல்ல. ஒரு டிரைவரை, அந்த டிரைவருக்கு வண்டியை போட்டு கொடுத்து ஓனர் ஆக்கி பார்த்த ஓனர்களையும் நான் பார்த்துருக்கேன். ஒத்த வண்டி வச்சிருந்த ஓனரை கஷ்டப்பட்டு உழைச்சி 10 வண்டி ஆக்கின டிரைவரையும் நான் பார்த்துருக்கேன். 2 காலகட்டத்தையும் என் கண்ணில் நான் பார்த்துட்டு வந்தேன். 97 மோட்டாருக்கு வந்தவன். இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்துடாதா? ஓனரும் டிரைவரும் அவ்வளோ தூரம் ஒற்றுமைக்கு வந்திருக்க மாட்டாங்களா அப்படின்ற போராட்டம் தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அதற்கான முயற்சி தான் எடுத்துகிட்ருக்கோம். இதில் தெரிய வர்ற விஷயம் என்ன? ஏன் ஓனரும் டிரைவரும் ஒன்று ஆக முடியலை? இப்போ இந்த கேள்விக்கான பதில் நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய ஓனருக்கிட்ட நான் கேட்டேன், நிறைய டிரைவருக்கிட்ட நான் கேட்டேன். ஏன் ஓனரும் டிரைவரும் ஒன்றாக முடியல? முதல் விஷயம், முதல்ல எடுத்துக்கிட்டா அப்படின்னா, ஒரு டிரைவர் இருக்கார் அப்படின்னா அந்த ஊர்லேயே ஓனர் இருப்பார். அவங்களுடைய பழக்க வழக்கம், நல்லது கெட்டது, சொந்த பந்தம், அவங்களுடைய இந்த தகுதி தராதரம், அதாவது யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிடுவாங்கன்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா பக்கத்து ஊராக இருக்கும், இல்லை அதுக்கு அடுத்த ஊராக இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ டிரைவர் மேலே ஓனருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஓனர் மேலே டிரைவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்த காலகட்டம். இன்றைக்கி நான் வண்டி மாற்றணுனாலே நான் எங்கே போவேன்? சங்ககிரி போகிறேன், இன்னொரு பக்கம் நாமக்கல் போகிறேன். இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் யார், என் குடும்பம் என்ன, என்னுடைய தகுதி தராதரம் என்ன அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஓனருக்கும் அவங்க யார், எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய தகுதி தராதரம் என்னன்றது எனக்கும் தெரியாது. அப்போ போகிறோம், வண்டி ஓட்டுறோம், படிக்காசு வாங்குகிறோம், வந்துடுறோம். இந்த பாண்டிங்கிலே போகிறதுனால டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அதனாலதே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஓட்டுநரும் ஓனரும் ஒன்றாக முடியாமல் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக புரியுது நண்பர்களே. இப்போ இதை மாற்றுறதுக்கு என்ன வழி இருக்கு? அதே பாண்டிங் தான். இன்றைக்கி நான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்குறேன், என்ன சொல்கிறாரு? அண்ணே நான் கடலூர்னே, சங்ககிரியில் வந்து வண்டி மாற்றி ஓட்டிகிட்ருக்கேனே அப்படின்றாரு. இன்னொரு டிரைவர் என்ன சொல்கிறாரு? அண்ணே நான் ஓமலூர், கடலூர் ஓனர்கிட்ட நான் வண்டி மாற்றி ஓட்டிகிட்ருக்கேன். இப்படியும் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஊருக்குள்ளேயே யார் வண்டி வச்சுருக்கான்றதை நாம் விசாரித்து பழைய முறைக்கு அந்தந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஓட்டுநர்களே அந்தந்த ஊருக்குள்ளே இருக்கிற வண்டிகளையும் அந்த ஊரில் இருக்கிற கம்பெனி வண்டிகளையும் மாற்ற ஆரம்பிக்கும் போது பழக்க வழக்கங்களை திரும்ப மாற்றங்களை கொண்டு வரலாம். இன்றைக்கி பெரிய வண்டியை எடுத்துட்டா அப்படின்னா இந்த தீபாவளிக்கு போனஸு, பொங்கல் போனஸுன்றதெல்லாம் கிடையாது. அந்த பக்கம் நான் நாமக்கல் சங்ககிரியில் ஓடின வரைக்கும் இத்தனை வருஷம் அங்கே ஓடி இருக்கேன். ஒரு ஓனர்கிட்ட கூட தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ 10 ரூபா போனஸ் கூட வாங்கினது கிடையாது. அவங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க, தீபாவளியா கொடுங்க முதலாளி, நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊரில் தேனியில் என் வண்டி ஓட்டுற டிரைவருக்கு ஆட்டோ, நல்லா கேட்டுங்க, ஷேர் ஆட்டோ தான் எனக்கு ஓடுது. ஷேர் ஆட்டோ ஓட்டுற டிரைவருக்கு நம்ம 1000 ரூபா கையில் கொடுத்து துணிமணி எடுத்து கொடுப்பேன் தீபாவளி வருது அப்படின்னா. ஏன்னா இது கடமை. நான் டிரைவராக ஓடினாலும் இங்கே அதைத்தான் எனக்கு கொடுப்பாங்க. இங்கே எந்த வண்டி ஓட்டினாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஓடுறோம் அப்படின்னாலும் 2 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் 2 மாதம் சம்பளம் வரும். ஆனால் இது அப்படியே இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது. அதை நம்ம அனுசரிச்சுதான் போகணுன்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அப்போ இதை மாற்றுறதுக்கான வழி என்ன? இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் வண்டி இருக்குது. வண்டி இல்லாத ஊரில் என்ன அதிகமாக இருக்கிறது?
சேலம் மாவட்டம், நாமக்கல் ஒரே மாவட்டம் தான் இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நாமக்கல் மாவட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட அதிகமான வண்டி இருக்குது, அதனால் அங்கே அதிகமாக வண்டி இருக்குது. ஆனால் எல்லா ஊர்லேயுமே வண்டி இருக்கே. இப்போ தேனியில் இருந்து சங்கிகிரி, நாமக்கல்லில் ஓடுற டிரைவருக்கு எத்தனை பேருன்றது எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே தேனிக்குள்ளே இருக்கிற அந்த 50 வண்டிக்கும் வெளியிலேருந்து வந்து டிரைவர் ஓடிட்டுருக்காங்க. அப்போ இதனுடைய சுழற்சி முறையை மாற்றினா இன்னும் கொஞ்சம் மாறும். யாராக இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே முதல்ல வண்டி இருக்கான்னு தேடி பாருங்க. அப்போதே இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், அண்ணே 30 வருஷமாக மோட்டாரில் இருக்கேனே, அன்னைக்கு கொடுத்தா அதே 16 காசு படி தான் இன்னைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு. இது நம்ம எல்லாருக்குமே கண் கூட தெரியும், நல்லாவே தெரியும். தெரியாத ஓட்டுநரே இருக்க முடியாது. படிக்காசு எத்தனை வருஷமாக ஓட்டுநர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நாம் அதில் தான் ஓடிட்டுருக்கோம். யாராவது கேட்டிருக்கோமா எனக்கு படிக்காசு எக்ஸ்ட்ரா வேணும்னு? கேட்கல. ஏன் கேட்கல? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அண்ணே படிக்காசு சேர்த்து வாங்கி கொடுங்கண்ணே, படிக்காசு சேர்த்து வர்றதுக்கு ஒரு வழிவகை பண்ணுங்க அப்படின்னு. வழிவகை பண்ணுறதுக்கு சட்டம் நம்மளை கையிலையாக இருக்குது. நம்மதே வயதிருந்து கேட்கணும். ஒரு ஓனர் உங்களுக்கு வண்டிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னா என்ன படி, எனக்கு இந்த படி கொடுங்க, அப்போதே வருவேன். இந்த ஆஃபீஸ் கமிஷன்னு ஒரு கான்செப்ட் வருது பார்த்தீங்களா. எங்கள் ஏரியா பக்கம்லாம் ஆஃபீஸ் கமிஷன்றது ஓனர் தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த தாண்டி அங்கிட்டு போயாச்சுன்னா என்னமோ ஆஃபீஸ் கமிஷன் டிரைவருடைய படிக்காசு அப்படின்ற கான்செப்ட் வருது. இது எங்கே எப்படின்னு எனக்கு புரியல. நம்ம ஊரில் லோடு எடுக்கிறோம்னா ஆஃபீஸ் கமிஷன் ஓனர் கொடுப்பாரு. செட்டுக்காரர் நமக்கு 50-100 சேர்த்து கொடுப்பாருங்க. எப்பா போ கொஞ்சம் வேகமாக போய் இறக்கி கொடுப்பா, இந்த டீயை சாப்பாடை சாப்பிட்டுக்க போன்னு 50-100 நம்ம கையில் கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸ் கமிஷன்ற ஒன்று டிரைவருக்கு படிக்காசுலேயே வருது. கேட்டால் ஆஃபீஸ் கமிஷனும் சேர்த்து தான் படிக்காசு அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு அதை படிக்காசுன்னு சொல்லணும்? டிரைவருக்கான படிக்காசு எவ்வளோன்னு சொல்லி வேலையை முடிச்சிடலாமே. அதை ஆஃபீஸ் கமிஷன் சொல்ல வேண்டியது இல்லையா? இப்போ குறிப்பாக 2 டிரைவர் ஒரு கிளீனர் ஒரு வண்டிக்கு ஆரம்பத்தில் அப்படிதான் ஓடினாங்க. இப்போ கிளீனருக்கு 14 காசு படி, இது 4 காசு படி, சாப்பாடு போட்டுருணும். சரி, 15 காசு படியில் 4 காசு கிளீனருக்கு போயிடுச்சு, சாப்பாடு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 11 காசு. இதில் 3 காசு கம்சே. 11 காசில் 3 காசு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 7 காசு. ஏன்னா 3.5 காசுக்காக ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. அப்போ கிளீனருக்கு கூட 4 காசு படி விழுகுது. அப்போ டிரைவருக்கு 3.5 காசா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டே வந்து பார்த்தோம்னாதே தெரியுது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வருது. இப்போ சிங்கிள் டிரைவரு அப்படின்ற, அதாவது முதல்ல 2 டிரைவரு ஒரு கிளீனரு, இப்போ அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கிளீனர் முடிஞ்சிருச்சு. 2 டிரைவர் வந்தாங்க. சரி, 2 டிரைவருக்கு 16 காசுன்னாங்க, 8 காசுன்றாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ் கமிஷன் யார் கொடுக்கறது சொல்லுங்க பாப்பா? 3 காசு ஆஃபீஸ் கமிஷன், 4 காசு ஆஃபீஸ் கமிஷன், 5 காசு ஆஃபீஸ் கமிஷன் போகுது. அப்போ அது போயிட்டா 16 காசில் 5 காசு ஆஃபீஸ் கமிஷன் போயிட்டா மிச்சம் இருக்கிறது 11 காசு. 2 டிரைவரு. அப்போ 5 ரூபா 50 காசுக்காக வந்து வண்டி ஓட்டுறான். அவ்வளோதான் நம்ம மதிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் மொத்தமாக சொல்லும்போது 16 காசு. 1 லட்ச ரூபா கலெக்ஷனா 16,000 உனக்கு படிப்பா? எங்கே 16,000 வருது? 2 டிரைவரில் கமிஷனே இங்கிட்டு 3000 அங்கிட்டு 3000 ஓடி போயிருது. 6,000 ஓடி போயிருச்சுன்னா 6 காசு அதிலே போயிருமே. 1500 வச்சாலும் 3000 அதில் ஓடி போயிருது. இதில் ஒரு இடத்துல 3 காசு, ஒரு இடத்துல 4 காசு. சென்னையிலலாம் 7 காசு 8 காசு வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, என்கிட்ட 8 காசு கமிஷன் வாங்கினாங்க. பெரிய ஏழையை போட்டு விட்டேன். அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சென்னை ஏற்றுனா அப்படித்தேன். அப்போ சென்னை ஏற்றாது, சென்னை தான் எனக்கு லோடிங் பாயிண்ட். அப்போ படிக்க சேர்த்து கொடு, இல்லை கமிஷனை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் முடியாது. 8 காசு கமிஷன். உட்காந்து எப்படி சொல்கிறது, அந்த ஹீட்டில் எல்லாத்தையும் வேக வச்சு உட்காந்து வண்டி ஓட்டி கொண்டு வர்ற டிரைவருக்கு 5 காசு 6 காசு படிக்காசு. ஒரு இந்த மாதிரி ஒரு சேரை போட்டு ஒரு ஃபேனு கீழே உட்காந்துட்டு ஃபோனை பேசி இங்கே போ அங்கே போன்னு சொல்கிற டிரான்ஸ்போர்ட்டுக்காருக்கு 8 காசு படிக்காசு. இதில் கிராஷிங் வேறு. எப்படி கிராஷிங் 12,000 ரூபா அந்த லோடுக்கு நான் கொடுத்தது.
கிராசிங் 12,000 ரூபா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சென்னையில் அது ஃபேமஸான டிரான்ஸ்போர்ட் தான். சரி, பேர் சொல்ல வேணாமேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மாதிரி டிரைவர் இதை எடுத்துட்டாங்க. கேட்டால் டிரைவருடைய படிக்காசு நாங்கள் 16 காசு தரோம், நாங்கள் 15 காசு தரோம். எங்கெங்க தரீங்க? இதை முதல்ல ஓட்டுநர்கள் நாம் சிந்திக்கணும். டிரான்ஸ்போர்ட்டு கமிஷன்றது நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முதல்ல நீங்கள் ஓட்டுற இதுக்கு என்ன கூலி வாங்குறீங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கி எத்தனை இடத்துல நாம் பார்க்குறோம் சிங்கிளாக போன டிரைவருங்க. இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வண்டியிலே டேங்கர் வண்டியில் படுத்திருந்த மனுஷன் இறந்து விரைச்சி போய் அவரை இறக்குனாங்க. டபுள் டிரைவராக போயிருந்தா ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா அடுத்த நிமிஷம் தகவலாக தெரியப்படுத்தலாம்ல. 2 நாள் அந்த வண்டி அவனுக்குள்ளே நின்றுச்சாமா. ஒரு மனுஷன் இறந்து 1 நாள் 2 நாள் கழித்து வெளியில் தெரிகிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சிங்கிளாக ஓட்டி அந்த காசை எடுத்து என்னதே பண்ண போகிறீங்க? அப்படி எடுக்கிற அளவுக்கு அந்த காசில் என்னதே இருக்கு யோசிங்க. டபுளாக ஓட்டுனா 2 குடும்பம் வருமானம் ஈட்டும். அதே நேரத்தில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ஆள் பாதுகாக்க முடியும். நல்லது கெட்டதுக்கு கூட நிற்க முடியும். ஒரு உடம்பு முடிக்கலை அப்படின்னா கூட மாற்றி விட முடியும். ஏன் டபுளாக போகிறதுக்கு யோசிக்கிறீங்க? இன்றைக்கி சொன்னாப்புல சிங்கிளாக போகிறதுக்கே டிரைவர் கிடைக்காத நேரத்தில் டபுளாக போய் எங்கே அப்படின்ற கான்செப்டை உடனே கொண்டு வருவீங்க. மாற்றுங்க, கொஞ்சமாவது பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சாப்பிட்ற சாப்பாடு பூரா இரும்பு சத்து நிறைந்த சாப்பாடுகள் கிடையாது. முழுக்க முழுக்க உரம். மண் பூராமே பாய்சன் ஆயிடுச்சு. அதில் விளையிறது பூராமே ஸ்லோ பாய்சன். எப்படி அதில் விளையிறது பூரா ஸ்லோ பாய்சன் தான். இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்றதுல சத்தான ஐட்டம்னு எதுவுமே கிடையாது. ஸ்லோ பாய்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே எல்லா நோய்களும் வரத்தையும் செய்யும், எல்லா பிரச்சனைகளும் வரத்தையும் செய்யும். அப்போ நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வண்டியில் இருக்கும்போது ஒரு ஆள் வேணும் அப்படின்னா கூட இருக்கிற டிரைவராக தான் இருக்க முடியும். அப்போ டபுள் டிரைவராக போகிறதுக்கான வழியை பாருங்கள். ஒரு டிரைவருக்கு 10 காசு படி கேளுங்க. 10 காசு படி. ஒரு டிரைவர் டபுள் டிரைவர் வரணும். டபுள் டிரைவராகவே வருவோம் அப்படின்றத கொண்டு வாங்க. கொடுக்குற வண்டிக்கு போங்க, கொடுக்காத வண்டியை விடுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு லோக்கலில் வண்டி மாற்றி பாருங்களேன், வேலை முடிஞ்சிச்சு. அதுவும் முடியல, ஒரு ஆட்டோவை போட்டுங்க. நீங்கள் அங்கே போய் சம்பாதிக்கிற கணக்கை போட்டு பாருங்கள். அவ்வளோதான் 800 ரூபா 900 ரூபா இந்த கணக்கில் தான் விழுகும். சாப்பாடு காசு எல்லாம் கழிச்சது போக அந்த காசை நம்ம லோக்கலில் உட்காந்து ஆட்டோ ஓட்டியே எடுத்துகிட்டு போயிடலாம். மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கான முயற்சி எடுக்கணும். அதற்கான முயற்சி எடுக்கும்போது வலியும் கஷ்டமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை சகித்து சமாளித்து கொண்டு வரும்போது தான் மாற்றம் வரும். சரி, ஓகே. நான் பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு அவனை ஒருத்தருக்கு இருக்கேன் கத்துறான்ட்டு அப்படியே போயிடுவீங்க. அது ஒரு பக்கம் போகட்டும். இன்றைக்கி கொஞ்சம் மைண்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம நண்பர்கள்ட்ட லைவுக்கு போவோம், கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ற கான்செப்டுக்காக வந்தது நண்பர்களே. முழுக்க முழுக்க நம்மளுடைய நோக்கம் அப்படின்றது ஓட்டுநர்களுக்கு முன்னாடி நின்று தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தணும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுன்ற தெரியாத நபர்களுக்கு, இந்த டானு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றவங்களுக்கு சங்கம்ன்ற ஒன்றே தேவையில்லை. நான் சூரப்புலி வீரப்புலி அப்படின்றவங்களுக்கு அது தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம பொழப்புண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம தொழிலை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சங்கம் தேவைப்படும். அந்த மாதிரி நண்பர்கள் தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுங்க. உங்களுக்கு உதவின்றப்ப தாராளமாக கூப்பிடுங்க. உதவி செய்கிறதுக்கு நம்ம சங்கம் எப்பயும் இருக்கும். ஆனால் உங்கள் மேலே தவறுகள் இல்லாத பட்சத்தில் நம்ம சங்கம் உங்களுடைய உதவிக்கு கண்டிப்பாக எப்பயும் கூட இருக்கும். நாம் ஓனருக்கும் டிரைவருக்கும் ஒரு பாலமாக இருந்து அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஒரு சங்கத்தினுடைய பணி அப்படின்றது இதுதான். ஏன்னா டிரைவர் இல்லாமல் ஓனரும் கிடையாது, ஓனர் இல்லாமல் டிரைவரும் கிடையாது. இந்த 2 பேரும் சேர்ந்தது தான் மோட்டார்.
அந்த மோட்டார் தொழிலை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய பேருக்கு பலன் உண்டு. அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? வேறு யாராவது நண்பர்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இனிமேல் வாரம் 8 மணிக்கு மேலே நாம் லைவில் வரலாம் அப்படின்னு இருக்க நண்பர்களே. வாரத்தில் ஒரு நாள் அந்த வாரம் பூரா நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நோட்டு போட்டு நம்ம நண்பர்களுக்கு லைவில் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஓட்டுநரும் நம்மக்கிட்ட பேசுகிற அந்த கால் ரெக்கார்ட்ஸ் நம்மளுடைய வலைதளங்களில் வீடியோவாக வரும். நம்மக்கிட்ட ஓனர்கள் பேசுகிற கால் ரெக்கார்ட்ஸ் அதுவும் வலைதளங்களில் வீடியோவாக வரும். எதை போடணும் எதை போடக்கூடாது அப்படின்ற முடிவு நம்ம எடுப்போம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். நன்றி நண்பர்களே. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். திங்கக்கிழமை சங்ககிரியில் நாம் எல்லாரும் அங்கே இருந்தீங்கன்னா நாம் சந்திப்போம். திங்கக்கிழமை நான் சங்ககிரியில் இருப்பேன் நண்பர்களே. அதை தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.